அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை கிரியாஸ். இது நம்ம ஃபேமிலி. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றும் நாச்சியாஸ் எப்போதும் நாச்சியாஸ் விளக்குத்தூண் மதுரை. கோ பிரசன்டட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். இந்த எபிசோட்ல என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு பயத்தை பத்தி தான் பேச போறோம். குறிப்பா சம்மர் சீசன் அப்போ பெண்களுக்குலாம் வரக்கூடிய பயம் என்னன்னா, ஐயோ சம்மர் வந்துருச்சு, குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டுருவாங்க, எப்படி வீட்டில் வச்சு சமாளிக்க போறோம் அப்படிங்கிற முதல் பயம் வரும். ரெண்டாவது, சம்மர் சீசன்னா நைட்டு பவர் கட் தான் ஆச்சுன்னா எப்படா அந்த சம்மரை சமாளிக்க போறோங்க பயம் வரும். அப்படி புதுசா ஒரு பயம் வந்திருக்குன்னு சொல்றாங்க கணவர்கள். என்னன்னா, சம்மர் சீசன் வந்துருச்சுன்னா எங்கேயாவது டூர் போகணும், எங்கேயாவது வெக்கேஷன் போகணும்னு சொல்லி மனைவிமார்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சரை எப்படி சமாளிக்கிறது? இந்த டூர் போகணுங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய பயத்தை கொடுக்குது எங்களுக்கு. டூர்னாலே அந்த டூரில் போய் என்னென்ன பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா ட்ரெஸ்ஸு, இதை மாதிரி டூர் அப்படின்னு நினைக்கிறதே எங்களுக்கு ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்லி கணவர்மார்கள்லாம் சொல்கிறாங்க. கணவர்கள் அந்த பயத்தை எப்படி டீல் பண்ணுறாங்க, அதை எப்படி சமாளிக்க ஐடியா வச்சுருக்காங்க, ஒய்ஃப் ஏன் கண்டிப்பாக டூர் போயே ஆகணும் வெக்கேஷன் அப்படிங்கிறதுல தெளிவாக தீர்க்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதான் பேச போகிறோம். ஸோ அப்படி நாம் இன்னைக்கு பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, விடுமுறையில் சுற்றுலா செல்ல நச்சரிக்கும் மனைவிகள் பிசஸ் நடுங்கும் கணவர்கள். இந்த சம்மருக்கு உங்களுடைய பிளான் என்ன? ஆக்சுவலி அவங்க கிட்டேயே நான் இது வரைக்கும் சொல்லலை. நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் சுவிட்சர்லாந்து. ஆமாம். அண்ட் செகண்ட் ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் அது முடியலை அப்படின்னா துபாய். இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லைன்ற மாதிரி இருக்கு. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஊட்டி கொடைக்கானலே எவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியல. இவங்க சொல்கிறதெல்லாம் ஏதோ பெருசாக குண்டை தூக்கி போடுற மாதிரி இருக்குது தலையில். ஓகே, ரைட். ஓகே, உங்களுடைய சம்மர் வெக்கேஷன் பிளான் என்ன? உங்கள் கணவரோட ரியாக்ஷன் என்ன அதுக்கு? ஓகே, ஆக்சுவலி நல்லா சில்லுன்னு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான். பட் மணாலிலாம் ஸ்னோ இல்லைன்னு சொன்னாங்க. சரி, இப்போதைக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துருவோன்ட்டு புக் பண்ணிட்டேன். ஸ்ரீலங்காவா? ஆமாம். அங்கே வெயில் தரமா? அங்கே வெயில் தான், இருந்தாலும் அது பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் போயிட்டு வந்துடலாம் இப்போ. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆனிவர்சரி இன்னும் 3 months வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சில்லுன்னு ஏதாவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியாச்சா ஸ்ரீலங்காவுக்கு? புக் நான் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ லாஸ்ட் டைம் பாலி போயிருந்த ஆனிவர்சரி அப்போ அதுலேருந்து கடனே இன்னும் நான் மீண்டு வரல. அதுக்குள்ளே அடுத்தது பிளான் பண்ணிட்டேன். பாலி போனது தான் போனீங்களா? போன செப்டம்பரில் ஆனிவர்சரி அப்போ பாலி போனோம். இப்போ ஸ்ரீலங்கா பிளான். இது பர்த்டேக்கு, எங்கள் பர்த்டே வருது, அதனால ஸ்ரீலங்கா. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ஒரு கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணுமா? இதுக்கு பணம் எப்படி வந்துச்சுமா ஸ்ரீலங்கா போகிறதுக்கு புக் பண்ணுறது? அவங்க கார்டு தான். ஓகே, பேலியில போன கடனை என்ன வச்சிருக்காப்லையா, அடைக்கலையாம? அது பொறுமையா பாத்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குல்ல. நம்ம அவர் தானே எப்போனா அடைச்சிக்கிட்ட பெண் என்ன தானே? ஆமாம் சார். இல்லை, ஹனிமூனுக்கு நாங்கள் வெளியில் போகணும்னு நினச்சோம், வர்க்காலா தான் போனோம். ஸோ அதனால ஆனிவர்சரிக்கு பாலி, இப்போ பர்த்டேக்கு ஸ்ரீலங்கா. என்னமோ பக்கத்து தெரு மாதிரி சொல்கிறாங்க பாருங்க சார். வர்க்காலா தான் போனோம் அப்படின்னு. ஆல்ரெடி பேலிக்கு ஒன்று பழி கொடுத்தாச்சு, அடுத்து ஸ்ரீலங்கா அதானே? ஓகே, ரைட்டு. ஓகே, வேற இந்த கோடைக்கு எங்க போலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? எனக்கு நார்வே போகணும் சார். நார்வேவா? அந்த நார்தர்ன் லைட்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசை சார். இன்னும் அவர்கிட்ட நான் சொல்லலை, ஏதோ இப்போதான் சொல்கிறேன். நார்வேவா எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாம தான் சார் தேடிட்டு இருக்கேன். எங்கம்மா இருக்கு நார்வே? யூரோப் கண்ட்ரியில் தான் சார் இருக்கு. சரி சார். என்ன சரிண்ணா? இல்லை சார், அந்த பேரை கேட்கறதுக்கே பயமா இருக்குது. அங்கே கூட்டும் போகணும்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரிப்பா. ஹனிமூனே எங்கேயுமே கூட்டிட்டு போகல சார். சார் அட்லீஸ்ட் இதுவாச்சும் காஸ்ட்லியாக ட்ரிப் கூட்டிட்டு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் இல்லை சார், மாச கணக்கு தான். 8 மாதம் தான் ஆச்சு. 8 மாதம் சார் ஆகுது. இன்னும் டைம் இருக்கு. பொறுமையாக எப்போ கூட்டு போறான்னு பிளான் வச்சிருக்கீங்க? சார் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஹனிமூன் பிளான் பண்ணோம். சரி. விசா ஒரு ப்ராப்ளம்னால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரி. ஸோ அதனால் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணு போகலான்னு. இல்லை, வேறு எங்கேயோ போகணும். சரின்னு சொல்லிட்டு இதோ பக்கத்தில் தானே இருக்குதுன்னு கேரளாவுக்குன்னு வயநாடு கூப்பிட்டு போனோம் சார். அங்கே ஒரு 7 நாள் போயிட்டு வந்தோம். அதுவும் அவங்களுக்கு பத்தலையா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு 2 மாதம் கேப் விட்டுட்டு பாக்கிட்ட ஒப்பிக்கிட்டு மறுபடியும் மணாலி சார், காஷ்மீர் போகிறோம். அங்கே ஒரு வாரம். எப்போ சார் இன்டர்நேஷனல் ட்ரிப் போனால் தான் சார் ஹனிமூன் போன கணக்காகும். ஏழைகளின் சுவிட்சர்லாந்து அதுக்கு பேர் தான் மணாலின்னு வச்சிருக்காங்க. சரி, மணாலி போனதை நினச்சிக்கலாம்ல. அதில் இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் சார், அது கூட்டு போனால் தான் சார் ஹனிமூன். ரைட். ஓகே, வேற இந்த வெக்கேஷனுக்கு உங்களோட பிளான் என்ன? சம்மர் வெக்கேஷன் உங்களோட பிளான் என்ன? உங்க கணவர் ரியாக்ஷன்? இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் பாரிஸ் போகலான்னு பிளான்ல இருங்க. இப்போதான் சொல்கிறேன். இந்த மந்த் ஆக்சுவலி எங்களுக்கு ஆனிவர்சரி மந்த், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ அதனால லவ்வா இருக்கட்டும்னு சொல்லிட்டு லவ்வான சிட்டிக்கே போகலான்னு சொல்லிட்டு பாரிஸ் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கே சர்ப்ரைஸ் தெரியல. சர்ப்ரைஸ் தான் அது. பாரிஸ் போய் எவ்வளோ செலவாகுமா? ஒரு அரௌண்ட் 3. அவர் ஷாக்காக உட்காந்துருக்காப்ல, எது பாரிஸ் அப்படின்னு. சம்மருக்கு உங்களுடைய பிளான் நம்ம எங்கே போகலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? உங்கள் கணவர் என்ன சொல்கிறாப்ல அதுக்கு?
எங்கள் கணவர் வந்து இது வரைக்கும் நாங்கள் ஹனிமூனே போனதில்லை சார். அட்லீஸ்ட் இவங்கெல்லாமாவது கேரளா வயநாடுன்னு ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆயிடுச்சு. பட் நான் ஹனிமூனே போனதில்லை. 4 வருஷத்துல ஹனிமூன் போனதே இல்லையா? ஹனிமூன் நாங்கள் 2 பேர் தனியாக போனதே இல்லை. ஓகே, நீங்க எங்க போகணும்னு கேட்டீங்க? நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்துட்டு மால்தீவ்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேரேஜ் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் பார்த்துட்டு சுவிட்சர்லாந்து போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் ஊட்டி தாண்டல சார், தமிழ்நாடை தாண்டல நாங்கள். 4 வருஷம் ஆச்சு ஹனிமூனே போனது இல்லைங்கிறாங்க. இல்லைங்க சார், எங்களுக்கு மேரேஜ் வந்து கோவிட் டைமில் ஆச்சு. ஓகே. ஸோ 2020 ஆச்சு. 2 years எங்கேயும் போக முடியல, பாப்பா வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 years அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹாலிடேனாலும் அவங்க ஃபேமிலியாக ட்ரிப் பண்ணிடுறாங்க. சரி, ஏதாவது ஒரு ட்ரிப்ல வந்து உங்க ஒய்ஃபை தனியா நீங்களும் உங்க ஒய்ஃப் பாப்பாலாம் சேர்ந்து அது போகலாம். போகிறது பிரச்சனை இல்லை சார். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா வீட்டில் என்ன கம்ஃபர்ட் இருக்கோ அதே கம்ஃபர்ட் வெளியே வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிதானே சார். இப்போ நம்ம வெக்கேஷன் போகிறோன்னா கொஞ்சமாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தானே அது இருக்கணும் எப்படி இருக்க முடியும் சார். போகிற இடத்துல ஒரு ஹைக்கிங் போவோம், ஒரு லாங் வாக் போவோம். அது நம்ம வீட்டில் ஏசி ரூமில் படுத்து தூங்குற மாதிரி அங்கேயும் போய் ஏசி ரூமில் படுத்து தூங்குறதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்னு அவ்வளோ பைசா சென்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போட்டும் சார், அதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ நியாயம் பேசலாம். கூட்டிகிட்டே போகாமல் நம்ம இப்படி தானெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. நீங்க ஹனிமூன் கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? அதானமா அதுதான் கண்டிப்பாக சார். ஒரு நாள் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் கிடையாது. நமக்கு வந்து சுவிட்சர்லாந்து போகணும், அட்லீஸ்ட் பாரிஸாவது போகணும். நீங்க சொல்ற 2 கண்ட்ரிக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? சுவிட்சர்லாந்து இருக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 4 years வெயிட் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கு மொத்தமா பல்க் வச்சிரலாம் பாக்குறீங்க. 4 yearsக்கு ஒரு 3 ட்ரிப்பாவது போயிருப்போம்ல, சேர்ந்து ஒரே ட்ரிப்பா கூட்டிட்டு போட்டோம். போய் தான் சார் அவனை வேற வழியில் மாட்டியாச்சு. சுவிட்சர்லாந்து கூட்டு போக ரெடியா? சுவிட்சர்லாண்டில் இல்லை, காம்பரிசன் பண்ணி கடைசியில் மால்தீவ்ஸ் போவோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம்மர் பிளான் என்ன? உங்க கணவருக்கு ஒரு ரியாக்ஷன் என்ன? சார் ஆக்சுவலாக காஷ்மீர் போகலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது. பட் ஆனால் எங்கேயுமே அவங்க இதுவரை கூட்டு போனதில்லை. ஃபஸ்ட்டு ஊட்டி கொடைக்கானல் இங்கே போய்க்கணும், அதுக்கு அடுத்து தான். ஹனிமூன் போயிருந்தாச்சா? இல்லை சார், வெளியில் எங்கேயுமே போனது கிடையாது சார். எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷம் ஆகுது சார். 12 வருஷமா? ஆமாம். எங்கேயுமே போனது இல்லையா? போனதில்லை சார். சார் வீட்டு பக்கத்தில் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம். சரி. அகஸ்தியர் ஃபால்ஸ் இருக்குது ஜில்னஸ்க்கு. ஒரு 30 கிலோமீட்டர் போனால் குற்றாலம் ஃபால்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஃபால்ஸே ஒரு 5-6 ஃபால்ஸ் இருக்குங்க சார். இதை விட்டா அங்கே ஜில்னஸுக்கு போய் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? தடிக்கு விழுந்து அகசியர் ஃபால்ஸ் இருக்குது சார், எங்கள் வீட்டுக்கு கீழே தான் இருக்குது. எப்பவும் அங்கே தான் சார் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது கேட்டோன்னா வா ஃபால்ஸ் போகலாம், பிள்ளைங்களை கூப்பிட்டு போவோம். உடனே பைக் எடுத்து ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. சரி, மாஞ்சோலையாவது போயிருக்கீங்களாமா? மாஞ்சோலை போனதில்லை சார். சார் இப்போ விடலை சார். அதெல்லாம் விடுறாங்க. நீ செக் போஸ்ட்ல போய் சொன்னா விட்டுருவாங்க. பொய். நானும் திருநெல்வேலி தான். இந்த டைம் கண்டிப்பாக கூட்டு போகிறாங்க சார். சரிங்க. மாஞ்சோலைக்கு. சரிங்க. மாஞ்சோலையா சார்? பார்த்தீங்களா? சரி, உங்களுக்கு எங்கம்மா போகணும்? ஊட்டியே கொடைக்கானல் எங்கே போகணும்? ஊட்டி கொடைக்கானல் ரெண்டுமே போகணும்னு ஆசை தான் சார். ஓகே, உங்களுடைய சம்மர் பிளான் என்ன? அதுக்கு உங்க கணவரோட ரியாக்ஷன் என்ன? சார் அவர்கிட்ட இன்னும் சொல்ல, லடாக் போகணுன்ட்டு. லடாக்கா? நல்ல கிளைமேட் தான். ஓகே, என்னப்பா ரியாக்ஷன்? சார் அவங்க சொல்கிற மாதிரி லடாக்கு, மால்டீவ்ஸு, நார்வே, அப்புறம் அந்த பாரிஸு, அந்த மாதிரி போகிற இடத்துக்கு நம்ம ஒன்றும் அம்பானி பசங்களும் இல்லை, பில்கேட்ஸ் பேரனும் கிடையாது சார். இருக்க மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதே அவங்க கன்சிடர் பண்ணி நம்ம கூட்டு போகிற அளவுக்கு அவங்க சொன்னாங்கன்னா அது ஓகே சார். அதை தாண்டினா ரொம்ப கஷ்டம் தான் சார். உங்கள் பட்ஜெட்டுக்கு எங்கே சூட் ஆகும்? நாங்கள் லாஸ்ட்டு கோவா போயிருக்கோம் சார். கோவா, ஓகே. அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் கேளுங்க சார். எவ்வளோ ஆச்சு கோவா பட்ஜெட்டு? சார் 3 lakhs கிட்ட. 3 லட்சமா? கோவாக்காமா? எதுலமா போனீங்க? ஃப்ளைட்டில் தான் சார். தங்கன்னா ஹோட்டல் தான் தங்குவாங்களாம் சார். சார் நமக்கு ரீல்ஸ் போடணும். நாங்கள் கொஞ்சம் 2 பேருமே சோஷியல் மீடியா அடிக்ட்டு சார். ஸோ நமக்கு ரீல்ஸ் போடணும், இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரிலேட்டட் பண்ணி சரி ஓகே போகலாம். தாஜ் ஹோட்டல் வந்துட்டு நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன். சரி ஓகே போய் அதை 1 டேவாவது ஒரு நாள் தான் சார் இருந்தோம். ஆனால் அதுக்கே 60,000 கிட்டத்தட்ட 1 lakh ஆயிடுச்சு. அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹனிமூனுக்கு, அதுக்கு மட்டும் 60,000. அப்புறம் அது 1 day ஸ்டே வந்து 22,000 சார். ஆனால் இப்போ நீங்கள் கோவாக்கே போய் 3 லட்ச ரூபா அவருக்கு மொய் வச்சிருக்கீங்களே, அப்போ நீங்கள் ஃபாரின் கூட்டா எவ்வளோ பயப்படுவார் அவர்? சம்மருக்கு உங்களுடைய பிளான் என்ன? என்னோட பிளான் வந்து காஷ்மீர் இல்லைனா அசர்பைஜான் போகணுன்னு. அவருக்கு அது ரிலேட்டட் நிறைய ரீல்ஸ் ஷேர் பண்ணுவேன், ஆனால் அது ஓப்பன் கூட பண்ண மாட்டார். இந்த அசர்பைஜான் என்னையிலேருந்துமா உங்களுக்கு தெரியுது? இன்ஸ்டால. சரி, அசர்பைஜான் எங்கே இருக்குது தெரியுமா? அது ஓப்பன் பண்ணாதானே தெரியும். அது ரிலேட்டட் அவருக்கு ரீல் வந்தால் அவர் பார்ப்பாரு, ஆனால் என்கிட்ட தெரியாத மாதிரியே காட்டிப்பாரு. அது எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே பக்கத்தில் இருக்கு? பக்கத்து ஊருன்னாங்க. பார்த்துக்கோ. எங்கம்மா இருக்கு அசர்பைஜான்? எனக்கும் ஐடியா இல்லை, ஆனால் லைக்
உங்களுடைய சம்மர் வெக்கேஷன் பிளான் என்ன? உங்க கணவர் அதுக்கு என்ன சொல்றாப்ல? எல்லாரும் நிறைய ஊர் சொன்னாங்க சார். நான் வந்து ஊட்டி கொடைக்கானல் எதுவுமே போனதில்லை சார். கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டாரு சார். ஆக்சுவலாக நான் லவ் மேரேஜ், அகென்ஸ்டாக மேரேஜ் பண்ணதுனால டேஸ் காலராக தான் இருந்தேன். படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டாரு சார். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுமா? 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம். எங்கேயுமே போனது இல்லையா? போனதில்லை சார். ஓகே, உங்களுக்கு எங்க போகணும்னு ஆசை? எனக்கு வந்து ஊட்டி கேரளா அந்த மாதிரி போகணுன்னு சொல்லி தான் சார் ஆசை. ஒரு தடவை கூட கூட்டு போகல சார், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எங்க அதை தான் அவங்களும் சொல்றாங்க, கூட்டு போலன்னு அவங்களும் சொல்றாங்க. இல்லை சார், முதல் படிப்பு தான் சார் முக்கியம். ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது படிப்பு முக்கியம். படிக்கிறதுல அவங்களுக்கு தெரியும், படிப்பு தான் முக்கியம். ஏன் கல்யாணம் பண்ணீங்க சார்? அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகி போச்சு சார், அதனால. கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியுது. அப்போ உங்க சந்தர்ப்பம் தான் கூட்டு போக முடியும் தானே சார்? அதான் சார் ஹனிமூன் போகலான்னு பிளான் பண்ணோம் சார். வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் வீட்டில் கல்யாணத்தை என்ன சொன்னாங்க? வீட்டில் வேணாம் தான் சார் சொன்னாங்க. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? கொடைக்கானல் கூட்டு போக வேண்டியது பக்கத்தில் தானே இருக்கு சார். அங்கே தான் சார் பிளான் பண்ணி போகலான்னு நினச்சோம் சார். அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் போகல சார், வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பையன் சின்ன பையனாக இருந்தா சார், அதனால போகல சார். இப்போ 2 வயசு ஆக போது பார்ப்போம் சார், கூட்டு சார். போகிறாங்களா? ஆமாம் சார், பையன் வளர்ந்துட்டான் சார். யார் சார் அங்கே அவனை வச்சிருக்கதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது சார். இல்லை நீங்கள் சீரியஸாக விஷயத்தை காமிக்காம தான் ட்ரை பண்ணுறீங்க. மொதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் படிப்பு தான் முக்கியம்னு ஒரு இது சொல்கிறீங்க. உண்மையிலே படிப்பு தான் முக்கியம்னா படிக்கிற பிள்ளை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கணும். ரைட்டு, சந்தர்ப்ப சூழ்நிலை. உண்மையிலே படிப்பு தான் முக்கியம்னா குழந்தை தள்ளி போட்டுருக்கணும். குழந்தை தள்ளி போடலை, ரைட்டா? அதுவும் நீங்கள் பண்ணல. ஓகே, எதர்ச்சியாக நடந்துருச்சு, உங்கள் விருப்பம், ரைட்டு. நீங்கள் இவ்வளவும் பண்ணிட்டு படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியங்க, படிப்பை காரணமாக சொல்கிறீங்க. ஆனால் அது பொய். அவங்க டூர் கூட்டு போகலன்னு கேட்குறாங்க. இந்த ஒன்னே கேட்குற ரொம்ப சிம்பிளாக, இந்த சம்மர் வெக்கேஷனில் கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? அவ்வளோதான் சார். கண்டிப்பாக கூட்டு போகலாம். எங்கே சந்தா கொடைக்கானல் கூட்டு போயிடும் சார். அடுத்து வண்டியிலே கூட கூட்டு போயிடலாம் சார். கொடைக்கானல் கூட்டு போகிறீங்களாப்லையாங்க? பைக்லேயே கூட்டு போவேன்னு சொல்கிறா சார். நல்லா கேளுங்க. காரில் கூட கூட்டு போயிடும் சார். கொடைக்கானல் தானே சார் கூட்டு போயிடலாம் சொன்னோம். ஏன்னா அதான் பக்கமாக தெரியும். இவங்க சொன்னதில் வச்சு ஏதாவது பெரிய ஐடியா வச்சிருப்பாங்கன்னு நினச்சி நான் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன் சார். சார் ஃபஸ்ட்டு இங்கே முடிக்கட்டும் சார், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் போகலாம் சார். மனசுல இந்த ஆசை நிறைவேறிடுச்சா? இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? இதுக்கு தான் சார் இந்த ஷோக்கே வந்தது. பார்த்தீங்களா? கொடைக்கானல் போகணும்னு சொல்றதுக்கு ஷோக்கு வர வேண்டியதுக்கு. ஆக்சுவலாக இது தமிழாக்கு ஒரு கிரெடிட்டாக இருந்தாலும் கூட யோசிச்சு பாரியா, 1500 ரூபா டிக்கெட் போட்டு அங்கேருந்து இங்கே வந்து இங்கே ஆமாம் கொடைக்கானல் கூட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு 1500 ரூபா செலவு பண்ணி கொடைக்கானல் போயிட்டு வந்துருக்கலாம்யா சார். சத்தியமாக இப்போ போகிறதுக்கு டிக்கெட் போகணும், 5000 ரூபா போகிறதுக்கு அங்கேருந்தே கூட்டு போயிருக்கலாம் சார். அதான் சொல்கிறேன், இங்கே வந்து ஆமாம் கொடைக்கானல் கூட்டு போகிறேன் ஐயான்னு சொல்கிறதுக்கு அங்கேயே கூட்டு போயிருந்தா செலவும் கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய சம்மர் பிளான் என்ன? குழுமணாலி. குழுமணாலி. அங்கேயே இப்போ ஸ்னோஃபால்லாம் இல்லையம்மா? ஆசைப்பட்டது. ஓ, ஆசைப்பட்டது. ஓகே, 21 வருஷமா காத்துட்டு இருக்கேன் சார். மணாலி பிளான் பண்ணீங்க, எங்கெல்லாம் போயிருக்கீங்க? எங்கேயும் இல்லை சார். இவங்கெல்லாம் ஹனிமூன் சொல்கிறாங்க. நான் அந்த மூணு தான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸ்கை மூன் தான் பார்த்துருக்கேன், ஹனிமூன் பார்த்ததில்ல. 21 வருஷமா ஒரு இடத்துக்கு கூட கூட்டு போலேங்க. கீழே ரோவில் உட்காரவங்களாம் வந்து 5 மாதம் 1 வருஷம் தான் ஆச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சு. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட்டில் உட்காரவங்க 4 வருஷம் அப்படின்னாங்க. அப்போவே கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் தாண்டி வந்தோன்னா 10 வருஷம் அப்படின்னாங்க. குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரோல் அங்கே புகையுது, இங்கே ஒரு மாதிரி நெருப்பு எரியுது. மேலே வந்தோன்னா கண்டிப்பாக வெடிக்கும்னு நினைக்கேன். நீங்கள் பற்ற வச்சுட்டீங்க. சரியா? இன்னும் வீட்டில் போய் என்ன பிரச்சனை வரும்போது தெரியல, அதையும் சமாளிக்கிறது இங்கேயே நான் ப்ரிப்பேர் ஆகணும். ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சுமா, இப்படி பாவமாக பேசி தான் ஒரு நாள் சமாளிச்சிருக்காப்ல. எனக்கே ஒரு நிமிஷம் சார் மனுஷன் பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். உங்கள் ரிக்வஸ்ட்டோட ஒன்று பண்ணிக்கிறேன். இந்த குரூப்பில் உட்காந்துருக்கே ஒய்ஃப் தான் ரொம்ப அழகாக தெரியுறாங்க. இல்லை இந்த ஐஸுக்கு எப்படி போட்டார் ஒரு விட்ட. சரி, ஓகே, 21 வருஷமா எங்கேயுமே கூட்டு போனங்க, அதுக்கு பதில் என்ன சார்? எங்கே கூட்டு போகணும்னு கேளுங்க முதல்ல. மணாலியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கே வேணாலும் கூட்டு போங்க, இல்லை எல்லா இடத்துக்கு கூட்டு போனாலும் இது பரவாயில்ல. ஃபுல்லாக நல்லா ஜில்லுன்னு உள்ள ஏரியா. நான் என்ன பண்ணேன், வீட்டில் உள்ள ஏசி எல்லாம் நல்லா ஆன் பண்ணிவிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பெரிய டிவி தான் ஆன் பண்ணிவிட்டு குழுமணாலி எல்லாமே காட்டுவேன் சார். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தாலும் அதானே, அங்கே போய் பார்த்தாலும் அதானே. இதை சீரியஸாக சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? இல்லை, நான் இப்போ வேலை கேட்குறேண்ணா. நீங்கள் எல்லா படம் பார்க்குறீங்க, எல்லா படத்துலையும் கல்யாணம் ஆகிற மாதிரி சீன் வருது. அந்த சீனை பார்த்துட்டு உட்கார வேண்டியது, ஏன் கல்யாணம் பண்ணீங்க சார்? ஊட்டி கொடைக்கானல் போயாச்சு, மூணார் போயாச்சுங்கிறாங்க சார். கப்புலாக கூட்டு போகல சார், ஃபேமிலியோட கும்பலாக போனோம் சார். அதுக்கு பேர் ஹனிமூனா சார்? 21 வருஷம் ஆச்சு, இன்னும் சார் ஹனிமூனு? 10 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் கொடைக்கானல் போகலான்னு சொன்னார். சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு வண்டி எடுத்தார். 10 மணிக்கு கொடைக்கானல் ரீச் ஆயாச்சு. திரும்ப நைட் 10 மணிக்கு வீட்டை கொண்டு விட்டார். இதுக்கு பேர் எப்படி சார் ஹனிமூன் சொல்லுவீங்க? அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற அந்த சில்னஸ் என்ஜாய் பண்ண வேண்டாமா? இங்கே பார்க் போயாச்சு, சில்வர் ஃபால்ஸ் போயாச்சு, அடுத்தடுத்து போ 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 ஏதோ ஆடு மாடை ஓட்டிகிட்டு போன மாதிரி போட்டான். எப்படி சார்? அதாவது ஆக்சுவலாக இவ்வளோ நாளும் கம்முன்னு தான் இருந்தாங்க.
இப்போ பொதுக்கூட்டத்தில் நமக்கு ஆள் பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுறாங்கனால ஒன்றும் சொல்ல முடியல. நீ என்னன்னாலும் செஞ்சு பாரு, இந்த இடத்துல உன்னால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சார் அதுக்கு நீ கூட்டு போறேன்னு சொல்ல முடிஞ்சு போச்சுலப்பா, ஏன் கூட்டு போக மாட்டேங்க? அதான் சொல்லிட்டேன்ல, இப்போ சொல்லுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் தான் சொல்கிறேன். நான் குழு ஓகே போகலாம் சார் 20 வருஷமா இப்படி சொல்லிட்டு இருக்காரு கூட்டு போல. அவங்க என்ன சொல்றாங்க, பேச்சுல நம்பிக்கை இல்லை, அவன் பார்த்தாலும் நம்பிக்கை வர மாட்டேங்கிறாங்க. சார் 20 வருஷமா கூட்டு போகிறேன்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறாங்கல்ல, இன்னொரு 2 வருஷம் அதே நம்பிக்கையில் இருக்கட்டுமே. என் பையனே சொல்லிட்டான், கவலைப்படாதம்மா நான் உன்னை கூட்டு போகிறேம்மா, டூர் கூட்டு போகிறேம்மான்னு சொல்லிட்டான். இனிமேல் அதுக்கப்புறம் நான் எப்படி இவர் நம்புவேன்? மரியாதை இருக்காதுல்ல, கஷ்டமாக இருக்கும்ல. நான் என் பெருமையாக சொல்லணும்ல, என் வீட்டுக்காரனை கூட்டு போனாருமான்னு சொல்லி நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் சொல்லணும்ல. படத்தில் ஒருத்தர் இருந்த வடிவேல் வந்து என்னையும் நம்பி கேட்குறேன்னு அந்த கதையெல்லாம் இப்போ நான் இருக்கிறேன். நான் ஆனால் நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், அதானே? ஆனா உண்மையிலே யூ டிசர்வ் அன் அவார்ட்மா. 21 வருஷம் நீ இவர் கூட இருந்து இவர் பேச்சை கேட்டதுக்கே உங்களுக்கு விருது கொடுத்துடலாம். அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்களாம் ஜாலியாக பேசுனால கவனிக்கல, என் பையன் கூட்டு போறேன்னு சொல்லிருக்கான்னு. அது ஆக்சுவலாக உங்களுக்கு அவமானம். நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க சார், இந்த ஹனிமூனுக்கு வந்து இது ஒரு டூர் அல்ல. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஹனிமூன் ஒரு டூர் நினைக்கிறீங்க. அவன் வந்தாச்சா கோட்டனங்கள் பார்த்துட்டியா, சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டியான்னு. நீங்கள் என்ன டூர் கைடா? முதல்ல ஹனிமூனுங்க கல்ச்சர் ஏன் உருவாச்சிருமா சார்? நம்ம முதல்ல எல்லாருமே ரொம்ப சேர்ந்து இருந்தோம், ரைட்டா? அப்போ வந்து கல்யாணம் ஆகி புதுசு அரேஞ்ச் மேரேஜ் தான் பெரும்பாலும் இங்கே ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்த உடனே ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு தனியாக ஸ்பேஸே அமையாது. அப்போ அந்த ஃப்ரீ ஸ்பேஸை உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக என்ன பண்ணாங்க, நீ வெளியில் போமா அப்படின்னு. வெளில போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கையை பிடிச்சிட்டு போக முடியும், ரொமான்ஸாக பேச முடியும், காதலாக ஏதாவது பேச முடியும், அங்கே ரொமான்ஸ் நடக்கும். அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஹனிமூன் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா கும்பலாக போகிறோன்னு, கும்பலாக போகும்போது எப்படிங்க வரும்? நீங்கள் இப்போவாது ஏசி ரியலைஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஊட்டியோ கொடைக்கானலோ ஏதோ ஒரு இடத்துக்கு ப்ரைவேட்டாக கூட்டு போங்க. அதுக்கு தானே சார் கல்யாணமே பண்ணுறோம். கண்டிப்பாக தயவு செஞ்சு கூட்டு போங்க. கண்டிப்பாக கூட்டு போகிறேட்டு இருக்காருமா, நம்பிக்கை இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுடைய சம்மர் பிளான் என்ன? சார் எங்கள் பிளான் வந்து கேரளா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 1 மந்த் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். பாப்பா கிட்டலாம் சொல்லியாச்சு கேரளா போகலான்னு. இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலான்னு போய் கேட்கும் போது இப்போ போக முடியாதுன்னாரு. எதுக்குன்னு கேட்டாங்க, பறவை காய்ச்சல். சரி ஓகே, கேரளா விடுங்க, பக்கத்தில் வேற எங்கேயா போகலாம்ல? போகலாம் சார், நான் கூட சொன்னேன் சார், கொடைக்கானல் போகலாம். அதுக்கு வேற எதனா ஒரு ரீசன் சொல்லுவார் ஓகே, வேற எங்கே? கல்யாணம் புதுசில் தாய்லாந்து போகலான்னு. எங்கள் அம்மாவோட ஊரே தாய்லாந்து தானே போகணும், எங்கள் அம்மாவோட ஊர் வந்து கேரளா தான், அதான் என்னோட தாய்லாந்து, வா கேரளாக்கு போகலாம். இந்த ஜோக்கெல்லாம் புக்கோட வச்சு எரிச்சிருங்க சார். ஒன்றும் இல்லை, நம்ம சம்பாதிக்கிறதே ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கோசம் சம்பாதிக்கிறது. நான் இப்போ எங்கேயுமே கூட்டு போக மாட்டேன்னு சொல்லல. இப்போ நான் இங்கே வச்சு சொல்கிறேன், அவங்க எங்கே கூட்டு போகிற சொன்னால் கூட்டு போகிறேன். இப்போ காசு வந்து இன்னைக்கு போகிறோம், நாளைக்கு போவோம். என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு வருமா? எனக்கு என்ஜாய்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஃபேமிலி அவங்களும் கேட்குறாங்க. அதான் சார் நான் சொல்கிறேன், கூட்டு போய் இப்போ சொல்ல எங்கே போவாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும், பாப்பா வேண்டாம். இப்போ நான் 40 இயர்ஸில் என்ஜாய் பண்ண முடியுமா? 50s நான் என்ன சொன்னால் லைஃப் லாங் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம 2 பேரால் என்ஜாய் பண்ண முடியுமா? குழந்தை எப்போ வேணால் கூட்டு போகலாம். நம்ம அவங்க எந்த கண்ட்ரியில் கூட்டு போகலாம் நான் ரெடி தான். அதான் நான் சொன்னல, கேஷ் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் எனக்கு வந்து 2 பேர் தனியாக என்ஜாய்மெண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ சரி பாஸ், இவ்வளவு தூரம் நீங்கள் யோசிக்கிற ஆளு குழந்தை லேட்டாக பார்த்துக்க வேண்டியதானே சார்? இப்போ இருக்க நம்ம ஃபுட்டுக்கு இதில் வந்து குழந்தைய லேட்டாக வச்சா அது கஷ்டம். எல்லாத்துக்கும் பதில் வச்சா அப்புறம் என்ன சொல்றது? நான் குழந்தைய சீக்கிரம் பார்த்துக்கணும், லைஃப் முழுக்க நான் தனியாகவும் என்ஜாய் பண்ண லவர்ஸ் மாதிரி, அப்படின்னா என்னதான் பண்ணுறது? சரி சார், குழந்தைய சேர்த்து கூட்டு போகிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் சொல்யூஷன் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. கூட்டு போகிறேன் சார். ரைட், ஓகே. வேற சார் எனக்கு வந்து மூணாறு, காஷ்மீர் இதுக்கு போனேன்னு ஆசை. ஆனால் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்டதே இல்லை. அவர் சும்மாவே டென்ஷன் ஆவார். இல்லை, அங்கே எல்லாரும் பேசும்போது நினச்சேன் நான் லாஸ்ட்டாக என்னென்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். போறேன்னாவே கோவிலுக்கு தான் சார் கூட்டிட்டு போவார். சரி, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுமா? 7 years ஆகுது. 7 வருஷம். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஊட்டிக்கு மட்டும் கல்யாணம் ஆன புதுசில் கூட்டிட்டு போயிருக்காரு சார். அதோட இது வரைக்கும் எங்கேயும் கூட்டு போகல. ஆனால் கோவில் மட்டும். எனக்கு இவங்கெல்லாம் சொல்ல அப்போ கூட எனக்கு தெரியல. அந்த ஊரெல்லாம் நான் இப்போதான் கேள்விப்படுறேன். அப்போ நம்ம தான் கேட்கலையோ இவர்கிட்ட. என்ன பண்ணுறது? எனக்கும் ஆசை இருக்கும் தானே சார், தனியாக அவர் கூட எங்கன்னா லாங்கில் போனேன்னு, காஷ்மீர் அந்த மாதிரி கை பிடிச்சிட்டு போனோம். எங்கன்னா போனேன்னா கூட கை பிடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுவேன் சார். ஆனால் அவர் முன்னாடி போயிடுவார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. சார், பப்ளிக் பிளேஸில் வந்து நிறைய பேர் போகிறாங்க வராங்க. நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து மற்றவங்கள வந்து பார்க்குற பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. கை கொடுத்துட்டு போகிறதுல ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, பைக்கில் போகும்போது மேலே கை வச்சுன்னு பிடிச்சின்னு வருவாங்க. அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ யார் பக்கத்தில் உட்காந்துருக்கு தெரியுதா? 40 வயசு தனியாக ஓடுன்னு சொல்கிற ஆதி அவரு. மைக் அங்கே கொடுங்க. அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு சார்? இது வந்து மடத்தனமா இருக்கு. நம்ம ஒய்ஃபை நம்ம கை பிடிக்கிறோம், நம்மள யார் கேட்க போறா? நான் ஒன்னே சொல்லிட்டேன் சார், நம்ம ஊர் வந்து நம்மளுக்கு சோறு போட போறது இல்ல, சாப்பாடு வந்து நம்ம ஊர் சாப்பிட போறோம். நம்ம சம்பாதி நம்ம இது நம்ம ஒய்ஃபை நம்ம கை பிடிக்கும். நம்ம இது பண்ணா இதான் சார் ரொமான்டிக்கு.
கீழே வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார் நீங்க இது பண்ணதுக்கு. இத்தனைக்கும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா கூட போகும்போது எங்கேயும் அப்படியே புடிச்சிட்டே கூட்டிட்டே போக மாட்டாரு. எப்படி இந்த திடீர்னு இந்த கூச்சம் எப்படி சார் போச்சு? இல்லை, எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன் என் ஒய்ஃப் கூட. ஆனால் இவ்வளோ கஷ்டம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. பட் அதனால தான் வந்து யார் என்ன நினச்சின்னு போட்டோன்னு சொல்லிட்டு வாக் பண்ணது. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க எல்லா கூச்சத்தையும் உடைச்சு கை கோர்த்தது மட்டும் இல்லாம ஹார்ட் வச்சதுல இருந்து உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல மனசுக்குள்ள? கண்டிப்பாக சந்தோஷமா அப்படியே இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ரொமான்ஸ் வந்துச்சுல்ல? இல்ல, அந்த அளவுக்கு நான் அவங்க கூட ஒன்றா தான் இருக்கேன். பட் இன்னும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு இப்போ தான் தெரியுது. உள்ளுக்குள்ள அவ்வளவு காதல் ரெபா உள்ள வச்சிருக்காப்ல, ஆனா வெளியே அம்பி மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா காமிக்கவே மாட்டாரு சார். அதான் இப்ப லவ் பாத்தீங்க. இருக்கு, என்னை விட அதிகமா இருக்கு, ஆனா காமிக்க மாட்டாரு. காதலும் இருக்குது, கடமைகளும் இருக்குது. அதனால் வந்து நான் காதலை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், கடமை கொஞ்சம் அதிகமாகிட்டு, அவ்வளோதான். இனிமேல் காதலே அதுக்கப்புறம் அதிகப்படுத்தி. காதலும் கடமையும் ஒன்றாக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ மனைவி வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. டூர் கூட்டு போலேங்கிறது கூட குறைகளை நிறைய சொன்னாங்க. அப்படி நீங்கள் எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் சொன்ன உடனே உங்களுக்கு வரக்கூடிய பயங்கள் என்ன? சார் இங்கே வந்து ஃபஸ்ட்டு புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பித்தவங்களே என் ஒய்ஃப் தான். அவங்க சொன்னாங்க சுவிட்சர்லாந்து போகணும், துபாய் போகணும் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு கல்யாணம் 1.5 year ஆகுது சார். அவங்கள ஹனிமூனே வந்து தாய்லாந்து கூட்டு போனேன். ஆனால் அவங்க சொல்லலை, எதுவுமே இது பண்ணிக்கல. அது இப்போ தேவையில்லாத விஷயம் இல்லை. அதுக்கு போகிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது அவங்கள தான் கேட்கணும். அதுக்கு தாய்லாந்து போகிறதுக்கு எங்களுக்கு வந்து 2 lakhs ஆச்சு சார். ஓகே, அப்படி தாய்லாண்டில் கற்றுக்கிட்ட பாடம் என்ன? எதை பார்த்தா உங்களுக்கு பயம் வருது? அடுத்த தடவை டூர்னு சொன்னோன்னா உங்களுக்கு எதை பார்த்தா பயம் வருது? அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது. அதுக்காக அப்படி பங்கமாக கலாய்க்கிறதா? செருப்புக்காகவே பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க சார். இந்த ஷோக்கு வரேன்னு சொல்லி புது செருப்பு வாங்கி போட்டுன்னு வந்திருக்காங்க. அதுக்காக வந்து என்னை 1 வாரம் அலைய விட்டாங்க சார் கடை. ஓகே, உங்களுக்கு டூர்னோடனே ஷாப்பிங் பார்த்து பயம் வருது? ஷாப்பிங் அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அலையிறது, அதுவும் இந்த வெயிலில் சார். ஓகே, தாய்லாண்டுக்கு அப்படி என்ன ஷாப்பிங் பண்ணீங்க? தாய்லாண்டுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. இது எதுக்கு பீச்சுக்குனா இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கு ஒரு 10 ட்ரெஸ்ஸு. ஆனால் அதில் அங்கே போட்டது 2 ட்ரெஸ்ஸு தான். எவ்வளோ ட்ரெஸ் வாங்குனீங்க? ஷாப்பிங் மட்டுமே ஒரு 50,000 ரூபாய்க்கு பண்ணாங்க. 50,000 ரூபாய்க்கு? ஆமாம், எல்லாமே பிராண்டடு. ஆனால் அதில் எடுத்துன்னு போனது லக்கேஜே பெருசாக எடுத்துன்னு போகல சார். அதில் மீதி எல்லாம் இப்போ இன்னும் டேக் பிரிக்காமல் வீட்டில் அப்படியே இருக்குது பாதி ட்ரெஸ். ஆமாம், 50,000 ரூபாயில் தாய்லாந்து போய் ரவுண்ட் ட்ரிப்பில் வந்துடலாமா ஃப்ளைட் டிக்கெட்டில்? சார் ஆக்சுவலி வந்து எல்லாமே ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, நமக்கு என்னென்ன நீடு, என்னென்ன நெசசிட்டி இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இதில் எது எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதுலேருந்து பிக் பண்ணுவேன். நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகணும்னு டிசைட் பண்ண போது வாங்கவே செய்யணும் சார். வெக்கேஷன்றது நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கணும், அதுக்காக தான் பிளான் பண்ணி போகிறது. ஸோ எல்லோரும் 9 to 5 ஜாபோ ஸ்ட்ரெஸ் இருப்போம், வெக்கேஷன்றது பீஸ்ஃபுல்லாக மைண்டில் இருக்கணும். பட் அங்கே போயிட்டு ஒரு பர்டிகுலர் 3 days 4 days ட்ரிப்னா இதெல்லாம் நீங்கள் முடிச்சிடணும், இதெல்லாம் நம்ம முடிச்சிடணும், இதெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு பிளான் பக்காவாக போட்டு வச்சுருவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 3 hours தூங்குறது, 4 hours தூங்குறது, அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்குது. அது இதுக்கு 9 to 5 ஜாபே பரவாயில்லன்ற மாதிரி ஃபீல் ஆயிரும் அந்த வெக்கேஷன் போகிறது. ஓகே, ஃப்ரீயாக இருக்க போகிற இடத்துல போய் ஃப்ரீயாக இருக்க முடியல. ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி குச்சி வச்சு 8 மணிக்கு எந்திரி, 9 மணிக்கு ஓடு, 10 மணிக்கு உட்காருங்க மாதிரி பேசுறீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை சார். இல்லை, அவன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மாதிரி பேசுகிறான் சார். இங்கே அவன் நடிக்கிறான், ஆக்ஷன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அவன் ஆஃபீஸ் போயிட்டு இப்போ நைட்டு வந்தானா, இப்போ 11 o'clock 12 o'clock தூங்குறானா, காலையில் 6 o'clock அவன் எழுந்து ஜிம்முக்கு போயிடுவான். அந்த மாதிரி பிரச்சனை தான். நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்போ இது மாதிரி பண்ணலையே, என் கூட பண்ணலையே, அப்போ அது தோணுச்சு, அது நடந்துச்சு. மேபி அது ஏஜா இருக்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்போ உண்மையிலே நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிட்டீங்க, எனர்ஜி இல்லனா ஓகேங்களா? பட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது எனர்ஜி இருக்கு, என் கூட இருக்கும்போது எனர்ஜி இல்ல. அது எனர்ஜி அவங்க தான் சார் தரணும். அது எனர்ஜி கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கு, கொடுக்குற மாதிரி இல்லை. என்ன பண்றது? எனர்ஜி இப்போ அது அங்கே நீ தூங்கினா நான் இங்கே ஒத்துக்கலாம், சரி ஓகே இவன் டைப்பே இப்படி தான் அப்படின்னு ஒத்துக்கலாம். நீ அங்கே 3 மணி வரைக்கும் ஆடின்னு இருக்க, இங்கே வந்து 10 மணிக்கே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னால் எனக்கு கோவம் வருமா வராதா? வசமா மாட்டிக்கிட்ட பங்கு இல்லை சார், இதுக்கு என்ன சொல்றது தெரியல. சரி ஓகே, ஒய்ஃப் வந்து டூர் போகலாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வரக்கூடிய பயங்கள் என்ன? சார் பயம்னு பார்த்தா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் சார்.
அப்புறமா அவங்க தனியாக போகணும்னு நினைப்பாங்க. இருக்கிறதுலே பெரிய பயமே அதுதான் சார். தனியாக போகணுன்னா? தனியாக போனால் இப்போ லாஸ்ட் டைம் நான் பெங்களூர் கூப்பிட்டு போனேன் சார் ஃப்ளைட்டில். சரி. அதில் தனியாக கூப்பிட்டு போகணுமா? சரி, அதில் என்ன பயம்? ஃப்ளைட்லேயே யாரும் வரக்கூடாதான். இது எப்படி சார் தனியாக கூப்பிட்டு போக முடியும்? நான் இப்படி தான் வித்தியாசமாக இருக்காங்கப்பா இவங்க. தனியாக போனால் தான் சார் ஜாலியாக இருக்கும். அதுக்காக எப்படிமா ஒரு ஃப்ளைட்டே மொத்தமாக தனியாக போக முடியும்? பைக்கில் கூப்பிட்டு போக சொல்லுங்கள் சார், ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு. சின்ன வயசு சார், மேரேஜ் ஆனதும் சின்ன வயசு, நல்லா லவ்வாக ஃபீலாக அப்படி போகணுன்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் ரொமான்ஸ்லாம் கிடையாது எதுவுமே. ஒய்ஃப் ட்ரிப்புன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு வரக்கூடிய பயம் என்ன? ட்ரிப்புன்னு சொன்னாலே என் காதில் வந்து வா சண்டை போடலாம் அப்படின்னு தான் சார் விழும். ட்ரிப்புன்னு சொன்னால் வா சண்டை போடலாம். சண்டை போடலாம். ஏன்? ஏன்னா இப்போ மணாலி போனோன்னு உங்ககிட்ட சொன்னேன் சார், எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக மணாலி போயிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணோம்? சுற்றி பார்க்கணுமா? சுற்றி பார்க்கல. ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் வந்தால்? வெளியில் போனால் குளிர் தான். சரி சார் குளிருது, சரி ஓகே நீ ரூம்லேயே ஹீட்ரு வாங்கி கொடுத்தா எல்லாமே சரி. நைட்டு சாயந்தரம் 7 மணிக்கு ஷாப்பிங் போகலாமான்னு சொன்னேன் சார். -2 டிகிரி. படாருன்னு கிளம்பிட்டாங்க சார் ஷாப்பிங்னு ஒன்று. அதுவும் என்ன தெரியுமா, எல்லா கடைக்கும் போகிறோம், ஒரு மணி நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா கடையிலையும் இதை போடுங்க இதை போடுங்க இதை போடுங்க. ஆனால் எதுவுமே வேணான்றான். கடைக்காரன் நம்மளை முறைக்கிறான். இவனை போய் நம்ம உள்ளே விட்டோம் போகிற அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க சார். அது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் சார் இவ்வளோ கூட்டம் போகிறதுக்கு. சார் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் சார். அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் சார், நம்ம டூர் போகிறோன்னு வச்சிங்களேன், நான் வார்ம் அப்லாம் பண்ணிக்கினே ஒரு வாரமாக நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணி ரெடி ஆகிடணும். ஏன்னா இங்கேருந்து போகும்போது 2 பேக் போவோம், வரும்போது 5 பேக் வரும். ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும்ல. அதேமாரி சாப்பாடு வாங்கி தரது நான் தான், உங்களை வெளியில் கூட்டும் போகிறது நான் தான். A to Z எல்லாமே ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என்னை வச்சுருப்பாங்க சார். கல்யாணம் பண்ணும்போது அப்பா கிட்டலாம் என்ன தங்கத்தட்டில் வச்சு தாங்கி கூட்டிகிட்டு வரதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் லக்கேஜ் கூட தாங்க முடியலனா என்னதான் சார்? ஆனாலும் இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது சார். எல்லாத்துக்கும் ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் 2 பேக் தூக்குங்க அப்படி. ஆமாம், நீ ஒரு பேக் தூக்கு, நான் ஒரு பேக் தூக்குறேன். ஆனால் என்கிட்ட 5 பேக் கொடுத்து நீ ஒரு பேக் தூக்குனா என்ன சார் நியாயம்? தூக்க முடியல சார். அந்த 5 பேக்லையும் எனக்கு சம்மந்தப்பட்டது எதாக இருந்தால் பரவாயில்ல சார். ஒரு பொருள் கூட எனக்கு சம்மந்தப்பட்டது இருக்கா சார்? ஆனால் பாவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காப்ல. கொஞ்சம் விட்டால் இன்னும் புலம்பி தீத்துருவார் போல. நீங்கள் ஒரு ட்ரிப்பில் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்களா? நான் இந்த ட்ரிப்பில் இப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும், அந்த டெஸ்டினேஷனில் நான் இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, இப்படிலாம் என்ஜாய் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ட்ரீம் அந்த மாதிரி தானே கேட்குறீங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஹாட் ஏர் பலூனில் சன்செட் ஈவினிங் டைம் இந்த ப்ரீஸை ஃபீல் பண்ணி ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணி காமாக எதுவுமே பேசாமல் எங்கள் 2 பேரும் ஈச் அனதர் ஃபீல் பண்ணி ஹாப்பியாக அந்த இடத்துல ஒரு வியூ பார்த்துட்டு இந்த ஒரு லைஃப்க்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். இது என்னோட ஆசை இந்த ட்ரிப்பில். இதுக்குள்ள அந்த கேரக்டர் ஒத்து வருமா? கண்டிப்பாக. என் ஹஸ்பண்ட் ரொம்ப காம் டைப். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக்னா இந்த ஹக்கு கிஸ்ஸு இப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குமே அதுதான் ரொமான்டிக்னு இல்லை. ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் ரொமான்ஸ். என்னோட ஹஸ்பண்ட் என்னை எவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, நான் அவ்வளோ ப்ரௌடாக சொல்வேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு சின்ன அன்கம்ஃபர்ட் இருந்தாலும், உடம்பு முடியலனாலும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கப்போ எனக்கு அங்கே அன்ஈஸியாக இல்லைனாலும் நான் சொல்லவே வேணாம். என் ஹஸ்பண்டே என்னை பார்த்துப்பாங்க. லைக் இங்கே காற்று பத்தலையா, சரி ஓகே இங்கே வா. உடம்பு முடியலன்னா எனக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணும்னு தெரியறதுலேருந்து, என்னோடய ஃபேமிலியுமே சரி அவங்களோட ஃபேமிலியுமே சரி எப்படி கேர் பண்ணணும்னு பார்க்குறதுலேருந்து, முக்கியமாக என்னோடய கோல்ஸ்க்கு சீரியஸ்லி யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, என்னோடய கோல்ஸ்க்கு எப்பயுமே நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறது என் ஹஸ்பண்ட் எப்பயுமே என் பேக் போன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்க மாதிரி இருக்குன்னு. ஆக்சுவலாக உங்களோட கற்பனை என்னங்கிறத பார்த்துடலாமா? ஹாட் ஏர் பலூன் கூட கொண்டு வர முடியாது எங்களால், பட் கண்ணிலே நீங்கள் ரொமான்டிக்காக இருக்க முடியும்னு சொன்னீங்கல்ல. ஸோ உங்களுடைய ரொமான்ஸுங்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கண்ணாலே சில விஷயங்கள்லாம் லவ் லாங்குவேஜ் பேச முடியும் அப்படின்னு. ஸோ அந்த இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க ரைட். அதில் நீங்கள் கண்ணால் என்ன விஷயங்களை உங்களுடைய ஆசை கணவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண முடியும்?
அதை நான் சொன்னல, நான் எனக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்னு என்னால் சொல்லவே முடியாது. அவ்வளோ கிரேட்ஃபுல் என் ஹஸ்பண்ட்க்கு. இல்லை நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல், உங்கள் லவ் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் ஆனதுங்கிறத உங்கள் கண்ணே சொல்லிடுச்சு. நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கண்ணே சொல்லிடுச்சு அதை. இதில் எனக்கு என்ன ஹைலைட்னா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஆப்போசிட். எக்ஸ்ட்ரோவர்ட், என் ஹஸ்பண்ட் ரொம்ப இன்ட்ரோவர்ட். நான் டாக்கட்டிவ், என் ஹஸ்பண்ட் ரொம்ப காம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுன்னா, இப்போ எல்லாராலையும் பண்ணுறது வந்து ஈஸி. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக அவங்களுக்கு வராதது எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, ஜஸ்ட் டு மேக் மீ ஹாப்பி. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களை மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்த உடனே என்ன சொன்னீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஓகேவான்னு கேளுங்கன்னு. ஆக்சுவலாக நீங்கள் வாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் வரதுக்கு மேலே அவர் தான் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தார். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டீங்க ஒரே காரணத்துக்காக. அவர்கிட்ட ஓகேவான்னு கேட்கும்போது அவங்களுக்காக ஓகே அப்படின்னாரு. எனக்கு அது மாதிரி டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சுத்தமாக ஆட வராது, ரொம்ப ஷை. ஆனால் எனக்காக வந்து எங்கள் அண்ணாவோட மேரேஜில், ஐ மீன் இவங்க பிரதர் மேரேஜில் ஃபேமிலி எல்லாரும் முன்னாடியுமே எனக்காக வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து அவ்வளோ பெரிய திங்ல லைஃப்பில். ஸோ அதுக்கு பயங்கர ஹாப்பி. இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்னுடைய கற்பனை லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது. அது ரொமான்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ரொமான்ஸ் அல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். ட்ரிப் போகும்போது எனக்கு இது வந்து என் கணவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அல்லது பயணிக்கணும், என்ஜாய் பண்ணணும் ஆசைப்பட்றேன். இந்த ஒன்று வந்து எனக்கு இன்னை வரைக்கும் விஷ் லிஸ்ட்டில் கற்பனையாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? எனக்கு எப்பயுமே வந்து ட்ரிப் போகணுன்னா அவர் தான் ட்ரைவ் பண்ணுவார். எப்பயுமே அவன் மேலே சாஞ்சிக்கிட்டோ எங்கேயுமே என்னால் போகவே முடியாது. எப்பயுமே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் போகுமே. இது பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும் போதும் எங்கேயுமே பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, எங்கேயுமே பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. எப்பயுமே ட்ராவல் பண்ணிட்டு தோளில் கூட சாஞ்சிட்டு போக முடியாது. எங்கேயா லாங் ட்ரைவ்லாம் போனதே, பைக்லலாம் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிலா பார்த்துட்டு போகணும், அதெல்லாம் ரசிக்க கூட மாட்டார், இப்படி தான் இருப்பார். ஆனால் காரெல்லாம் போகும்போது இந்த சீட்டில் இருப்பாங்க, இங்கே ஒரு பேரிகார்ட் மாதிரி கீர்லாம் இருக்கும். ஸோ சாஞ்சிட்டு போக கூட எனக்கு லாங் ட்ரைவ் போக கூட இருக்காது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு கை கோத்துட்டோ இல்லை ஷோல்டரில் சாஞ்சிட்டு போகிற வாய்ப்பே அமையலைங்க. வாய்ப்பே இது வரைக்கும் எனக்கு அமைஞ்சதே இல்லை. ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கூட இருக்காது சார். எல்லாருமே அப்படியே வந்து மாடு அப்படியே இது சாப்பிட்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்க வேண்டிய இப்படியே தான் சார் இருப்பேன் எல்லா இடத்துக்கு போனால். ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கூட இருக்காது. ஒரு ரோஸ் கூட இது வரைக்கும் எனக்கு கொடுத்தது கிடையாது சார். அந்த மாதிரி தான் சார் இருப்பான். இது வரைக்கும் எனக்கு சர்ப்ரைஸ்னு அவன் வாழ்க்கையில எனக்கு நான் லவ் பண்ணதுலேருந்து எனக்கு சர்ப்ரைஸ்னு எதுவுமே நடந்தது கிடையாது. ரோஸ் கொடுத்தா தான் லவ்னு இல்லை எனக்கு ரோஸ் கொடுத்தா கூட ஹாப்பி தான் சார். அதையாச்சும் எனக்கு சர்ப்ரைஸாக கொடு. சின்ன சர்ப்ரைஸ், ரோஸ் கொடுக்கணும் இல்லை, அந்த ரோஸ் மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் மாதிரி சார் நிறைய பண்ணியிருக்கேன் சார், இல்லாமலாம் கிடையாது. நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன் சார். என்கிட்டே வந்து நான் இது உனக்கு வாங்கி வச்சிருக்கேன், அது அப்படி சார் சர்ப்ரைஸ் ஆக முடியும். உங்க ஹஸ்பண்ட் நீங்க நினைச்ச மாதிரியே ஆசையா லவ்வா உங்களுக்கு வந்து பூ கொடுக்க போறாரு. வாங்கம்மா. எது கை கொடுத்துப்பா? இல்லை சார், ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. இங்க வந்து ஏதாவது பூ கொடுங்க, என்ன பிரச்சனை இருக்கோ சொன்னோம்னா அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிடுறாங்க. ஆனா வீட்டுல போய் மாட்டா ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அது எப்படி இவ்வளவு நாள் உள்ளுக்குள்ள தேக்கி வச்சதோட எஃபெக்டா என்ன இது? இல்லை சார், செய்யணும்னு ஆசை தான், பட் இவ்வளோ நாள் எனக்கு தெரியல சார். உங்கள் மூலியமாக நடந்தேன்னு கை கொடுத்தேன், வேற ஒன்றும் கிடையாது சார். பட் இந்த மாதிரிலாம் ஒரு பெண்ட் பண்ணி பூலாம் கொடுத்துருக்காரா? எனக்கு இது வரைக்கும் எனக்கு பூவே கொடுத்தது இல்லைன்னு சொல்றேன். பெண்ட் பண்ணிலாம் எப்படியோ கொடுத்துருப்பாரு. இந்த மூஞ்சுக்கு ரொமான்ஸ் வருது, நீ தான் தெரியுமா? ஓகே, இப்போ இவங்கள மாதிரி யாரெல்லாம் இருக்கா? இவங்க சொல்ற மாதிரி யாரெல்லாம் இருக்கா? ஒரு அன்ரொமான்டிக் காயா இருக்காங்க என் ஹஸ்பண்ட். என்ன எல்லாரும் கை தூக்குறாங்க? நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து மணிரத்னம் ஃபேன். எனக்கு இந்தந்த படம்லாம் பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும். பெருசாக ரொமான்ஸு அப்படி நீங்கள் பெருசாலாம் பண்ண வேண்டாம், எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அது கல்யாணம் புதுசில் இப்போலாம் ட்ரெயின் ஆகிட்டேன். இப்போ ஆமாம், இப்போல்லாம் பயங்கர ரொமான்ஸ். சர்ப்ரைஸில் எஸ் இல்லை சார், அந்த கர்வ் கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே பண்ணுங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் பண்ணுற சர்ப்ரைஸ் வந்து பிடிச்சிருக்கு. அதை வந்து வெளியே எல்லாருக்கும் சொல்லும் போது என் வைஃப் இப்படி சர்ப்ரைஸ், அப்போது அதே எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருக்குல்ல. கொடுக்கறது அந்த எஸ், இந்த கர்சிவ் கூட தெரியல. என்ன ஃபேக்ட்னா இதுதான் வந்து ரியாலிட்டியே. இதுதான் எல்லா பசங்களும் ரியாலிட்டி தான் ஃபேக்ட் ஆக்சுவலாக. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுல்ல. ஓகே, மணிரத்னம் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ரொமான்டிக் சீன் என்ன?
அது மட்டும் பண்ணாதீங்க சார், வேணாம் சார். பய பிடிச்சிட்டான். ஏன்னா சும்மா தான்ப்பா கேட்டேன், உண்மையிலே நான் அது வரைக்கும் ஃபீட்லாம் வர சும்மா தான்ப்பா கேட்டேன் நான். அடுத்து இங்கே வருவீங்கன்னு தெரியும் எனக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வராது, என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க. நீ இப்படி சொல்ல தான் கூப்பிடுமாங்க, தெரியுமா தெரியாதா? ஓகே, வேற யாரெல்லாம் ட்ரிப்ல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அன்ரொமான்டிக்கா இருக்காரு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன் சார். என்னன்னா இல்லை கற்பனையாக ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, அது 2க்கான ஆன்சரையும் இப்போ சொல்கிறேன் நான். என்னென்னா ஒரு மலையோட எட்ஜில் போய் நின்று ஜஸ்ட்டு ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டு ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஒரு இளையராஜா சாங் பேக்ரவுண்ட்லேயோ மனசுலையோ ப்ளே ஆகிட்டு இருக்கணும் ஒரு 10 செகண்ட், அவ்வளோதான். இது வந்து என்னோடய ஆசை. இதெல்லாம் எங்கம்மா யோசிக்கிறீங்க? ஏதாவது படம் பார்ப்பீங்களா? இல்லை, நிறைய படம் பார்ப்போம். இளையராஜாவோட ஃபேனு, சாங்ஸ் நிறைய பார்ப்பேன் சார் நான். அதனால் இப்போது நாங்கள் ட்ரிப்பு போனப்போ இந்த ஐலண்டில் வந்து அதே மாதிரி இடத்த நான் பார்த்து அதே மாதிரி கையை பிடிச்சி, கையை மட்டும்தான் பிடிச்சேன். அதுக்குள்ளே இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நின்னா அதுக்கு அடுத்த ஸ்பாட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அங்கே போனால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அப்படி இப்படின்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வேறு டாபிக் போயிடும். ஸோ வந்து ரொமான்ஸ்க்கான சுத்தமாக கிடையாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருச்சுங்க எனக்கு, இந்த ரீல்ஸும் சினிமாவும் சேர்ந்து உங்களை எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிடுச்சு. ஆனால் பாவம் இவங்க பூராத்தையும் மாட்டிட்டு முழிக்கிறானே, என்ன செய்யனே தெரியல அவங்களுக்கு. அவன் பெக்க முழிக்கிறாங்க பாரு. இவ்வளோ நேரம் ஷோ போயிட்டு இருந்துச்சுல்ல, இதில் சிறப்பாக பேசினேன். இதில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய உள்மனத ஆசையை கூட வெளிப்படுத்தின பலர் இருக்காங்க. அதில் ஒரு 10 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட பேர் வந்து இதில் இருக்குது. செலக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜிடி ஆல்டர்ஸோடைய ரீஜனல் ஹெட் அக்ஷயா மனோஜ். அவங்க தான் வந்து இதை செலக்ட் பண்ணாங்க. அவங்களும் ஃபுல்லாக ஷோ முழுக்க பார்த்தாங்க. இந்த 10 பேரில் இந்த குலுக்கல் முறையில் எடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சிறப்பான பரிசு வந்து காத்திருக்கு. லெட்ஸ் வெல்கம் அக்ஷயா மனோஜ். நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக டூரிசம் வந்து டெவலப் பண்ணி போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஏஜென்சிலையுமே கூட நிறைய டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இன்னைக்கு தேதிக்கு ஆன் டேட்டில் ஹாட்டாக இருக்கக்கூடிய ஒரு டூர்னால் என்ன சொல்லுவீங்க? பாலி சொல்வேன். ஓகே. மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், கப்பல்ஸ்னால் இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் துபாய். எக்ஸாட்டிக் லொக்கேஷன் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸாட்டிக்னா சீஷல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. சீஷல்ஸ் நல்ல பிளேஸ், நல்ல ஐலாண்ட் பிளேஸு, நல்ல கப்பல்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூரோப். ஓகே, ஒரு கப்பல் வந்து ரொமான்டிக் டூர் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் பெருசாக பட்ஜெட் இல்லை நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? டர்க்கி. ஓகே. ஃப்ளைட்டு, உங்களோட பேக்கேஜ், ஒன் வீக் ஸ்டே எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு 1.7 2 lakhsக்குள்ளே வரும் ஒரு ஆளுக்கு. பட்ஜெட்டே மேட்டர் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஓகே. அந்த மாதிரி. ஸோ வின்னர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜிடி ஹாலிடேஸ்லேருந்து இந்த வின்னருக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? அவங்க ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். 4 nights 5 days துபாய். ஓ சூப்பர். ஓகே. ஸோ நீங்கள் கொடுக்க பேக்கேஜஸில் என்னெல்லாம் கவர் ஆகும்? நம்ம கொடுக்கறத ஸ்டே, ஃபுட்டு, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், சைட்ஸிங் வரும் சேர்த்து, வீசா எல்லாம் சேர்த்து, ஃப்ளைட்டு தவிர மீது எல்லாமே நம்மளோட இன்க்ளூசிவ். சரி, ஓகே, நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க மேடம். மிஸ்டர் டேனியல் அண்ட் மிஸ்ஸஸ் அஸ்வதா. இது ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் 5 days துபாய் வெக்கேஷன். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது துபாய் 5 days? இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் நான் கேட்டுகிட்டே இந்த ஹனிமூன் ட்ரிப் போகணும்னு இப்படி தான் வரணும்னு எனக்கு இருந்திருக்கு போல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றுறவங்களுக்கு பரிசளிக்கூடிய நேரம். இது கிரியாஸ் வழங்கும் 5000 ரூபாய் ஒருத்தான ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாங்க திருநெல்வேலி மாப்பிள்ள. உங்களோட நிறைய பேர் நல்லா பேசியிருந்தாலும் கூட இது நீங்கள் ட்ரிப்பு கூட்டு போகணுன்னு உங்களை பர்சனலாக ஊக்கப்படுத்துவதற்காக கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான் இது. 2 ஆஸ்பெக்ட் என்னன்னா, ட்ரிப்பு உங்களுக்கும் பிடிக்காத விஷயம்லாம் கிடையாது, ரைட்? உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரிப்பு யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாம் வெளியே போனால் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஓகே, வா ஜாலியாக போகலான்னு ஃபஸ்ட்டு பேக் கட்டுறவங்க தான். பட் இருந்தாலும் இந்த ட்ரிப்புன்னு வரும்போது நீங்கள்லாம் ஹாப்பியாகவும் நீங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறதுக்கும் காரணம் என்னென்னா,
ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. யூஸ்வலாக ஒரு முக்கியமான ஒரு 2 லைன் வாசித்தேன். ரைட்டு நரன் எழுதின ஒரு லைனு. பயணங்கள் வந்து எங்கே போகிறவங்கிறத விட யார் கூட போகிறவங்கலாம் வந்து சுவாரஸ்யம் அடையுது அப்படின்னு. ஸோ அப்படிங்கப்போ உங்கள் ஒய்ஃபோட போகும்போது அதில் கூடுதல் சுவாரஸ்யம் இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. சம்மர் வெக்கேஷனுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இன்னும் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் போகிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நிறைய கம்பெனிஸில் போனீங்கன்னா நீ சம்மர் வெக்கேஷன் எடு, அந்த லீவை எடுக்கலைன்னா கேட்பாங்க ஏன் இந்த லீவ் எடுக்கலைன்னு. அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊர்களில் வெக்கேஷன் லீவ்னு ஒன்று கிடையாது, சிக் லீவ் மட்டும்தான். அந்த ஃபேக்டர் வரணும். ஏன்னா அந்த கம்பெனி என்ன நினைக்குதுன்னா, நீலாம் வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணி வந்தால் தான் உன் மைண்டு ஹெல்த்தியாக இருக்கும். உன் மைண்டு ஹெல்த்தியாக இருந்தால் என் கம்பெனி ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நீ வெளியே போ, என்ஜாய் பண்ணு, அதே நேரத்தில் உன் ஃபேமிலி நல்லா பார்த்துக்க, நீ நல்லா இருந்தால் கம்பெனி நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அந்த ஒரு பரந்துபட்ட ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் நம்ம கம்பெனிஸ்க்கும் வரணும், நமக்கும் வரணும். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை கிரியாஸ். இது நம்ம ஃபேமிலி. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றும் நாச்சியார்ஸ், எப்போதும் நாச்சியார்ஸ், விளக்குத்தூண் மதுரை. கோ பிரசன்டட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.